அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இது ஊட மீன் வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், நல்ல பெரிய மீனாக இருக்குது. காவங்கரை மார்க்கெட்டுக்கு தான் போனேன். 14 மீன் வந்து 300 ரூபாய்க்கு போட்டாங்க. இந்த மீன் வந்து 7 மீன் ஆனங்காய்ச்சிட்டு 7 மீன் அந்த வந்து க்ரீன் மசாலா பொடி சேர்க்க போகிறோம். வச்சு பாருங்கள். கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள் ஒரு கரண்டி, டீஸ்பூன் சீரகம் ஒரு இதையும் சேர்த்துக்கிறோம். இது வந்து ஏர் ஃப்ரையில் வந்து நாங்கள் அந்த மீனை வந்து பொரிக்க போகிறோம். அந்த இதை செய்ய போகிறோம் பாருங்கள். இந்த 2 லெமனையும் சேர்த்துக்கோங்க. அதிலே புளிஞ்சு விட்டுறணும். லெமன் போட்டுக்கோங்க. லெமன் 2 போட்டிருக்குறோம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு கரண்டி போட்டிருக்குறோம். அதே கரெக்டாக இருக்கும். கல்லுப்பு இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அதில் கட்டி வச்சிடலாம். தனியாத்தூள் பொடி பண்ணி வச்சுருக்குறோம். இந்த இதில் சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு கரண்டி போட்டுக்கோங்க, போதும். இந்த மசாலா அரைச்சி வச்சுக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா மீன் வந்து நல்லாயிருக்கும் அந்த இதில் கிரில்லில் வைக்கும்போது. இது வந்து கலர் பொடியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இது பச்சை மிளகா, இந்த புதினா, கொத்தமல்லி, இந்த தனியாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன் 2 ஊற்றிருக்குறோம், இஞ்சி பூண்டு போட்டிருக்குறோம். இதுவே வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுத்துரும். இந்த மீன் இந்த இப்படி கேப் பண்ணி வச்சுக்கிறீங்களே, இதிலலாம் மசாலாவை இதில் உள்ள சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்தமாரி செஞ்சு பாருங்கள். ஒரே மாதிரி மீன் மிளகாத்தூள் போட்டு அதுமாரி சாப்பிட்றதுக்கு இந்தமாரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பரவாயில்ல. இன்றைக்கி நல்லா சனிக்கிழமை, இன்றைக்கி நல்லா நிறைய மீன் இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில், அந்த காவங்கரை மார்க்கெட்டில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா 1 கிலோ 200 சொன்னால் நான் 1.5 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 14 மீன் இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு கறி வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மீனை சாப்பிடுங்க, நல்லது உடம்புக்கு. மாசமாக இருக்கிறவங்க, நல்லா நார்மலாக இருக்கிறவங்க, குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த மீனை வந்து சேர்க்கலாம். ஒரு 4 மணி நேரம் இதை வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஊறட்டும். நல்லா ஊறினா தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் ஏர் ஃப்ரையில் வச்சு நம்ம செஞ்சு காமிக்கிறோம் அந்த நேரம் உங்களுக்கு. உறவுகளே, இது வந்து ஊட மீன். இது வந்து நாங்கள் வந்து இந்த மசாலா, க்ரீன் மசாலா எல்லாம் போட்டு உங்கள்கிட்ட காமிச்சோம் பாருங்கள். இது ஒரு 4 ஹவர் ஊறிடுச்சு. இந்த மீனை வந்து ஏர் ஃப்ரையில் வைக்கிறோம் நாங்கள். பாருங்கள், இதில் வந்து கவர் போட்டு எண்ணெய் தடவிட்டு இதை வச்சுருக்குறோம். 2 கிலோ 3 கிலோமா? இது நல்லாயிருக்கும். உறவுகளே, இப்போ மீன் எடுக்க போகிறேன் பாருங்கள். இந்த இலை வந்து சேப்பக்கிழங்கு இலைன்னு சொல்லுவாங்க. செடி இது நல்லா அழகாக இருக்கும். இந்த இலையை வந்து இந்த பேத்தியை ஓதுற பள்ளிக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருந்துச்சு, பறிச்சிட்டு வந்தேன். இந்த மீனுக்கோசம் அழகாக இருக்கும், எடுத்து வச்சு காமிச்சோம்னா அப்படின்ட்டு. நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடுது பாருங்கள் மீன். சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடுது பாருங்கள் மீன். நல்லா இருக்குது, சூப்பராக இது மீன். எண்ணெய் சத்தி எதுவுமே இல்லை பாருங்கள். நல்லா அப்படியே சூப்பராக நல்லா இருக்குது. மசாலாலாம் போட்டோன்னா இப்படி நல்லா அப்படியே சூடாக இருக்குது. நல்லா கொதிக்க இருக்குது பாருங்கள். மீன்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு.
எங்கள் சேனலை வந்து எல்லா உறவுகளும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி நல்லா சூப்பராக பொரிஞ்சு வருது பாருங்கள் மீன். நல்லா மணமாக இருக்குது. அப்படியே இதுமாரி இந்தமாரி செஞ்சு மீன் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மீன் எண்ணெய்லாம் எதுவுமே இல்லை, நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் எதுவும் வராது, நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதுமாரி மசாலாலாம் போட்டு காமிச்சேன் பாருங்கள் உங்களுக்கு. அதெல்லாம் போட்டு நீங்கள் இந்தமாரி இதில் வச்சு ஏர்ஃப்ரையில் வச்சு செஞ்சு சாப்பிடுங்க. உறவுகளே, பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வர பிள்ளைங்க கூட ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்து வேலை தான் இது வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு சோறு ஆக்கிறதுக்குள்ள உங்களுக்கு இதுக்கு ரெடி பண்ணி ஆயிரும். சாப்பிட்டு பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாம் ஆசைப்படுங்க. வெளியில் போய் ஃபுட்டு இந்தமாரி மீன்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் வாங்கிட்டு வந்து இப்படி க்ளீன் பண்ணி இப்படி நல்லா சுத்தமாக அழகாக நல்லா செஞ்சு சாப்பிடுங்க உறவுகளே. இந்த எடுத்த பிறகு காட்டுறோம் பாருங்கள் அடுத்த வீடியோ. உறவுகளே, இந்த மீன் வச்சுட்டோம் ஏர்ஃப்ரையில். 20 நிமிஷம் வைக்கணும். 20 நிமிஷம் வச்சா மீன் வந்து ரெடி ஆயிரும். பார்த்துக்கோங்க உறவுகளே. இந்த 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் டைம் முடிஞ்சிச்சு. இப்போ பெரட்டி வைக்கணும் மீனை பாருங்கள். எண்ணெய் இல்லாமல் செய்கிறதுனால வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். மீன் வந்து நல்லா இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு மீன் ஓகே ஆகிடும், ரெடி ஆகிடும்.